ஒரு நிமிஷம், ஒரே ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 8வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். தேவனில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். ஆமா, நீங்க ஏசப்பாவுடைய வசனம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது என்ன அப்படின்னா, தேவனால் அறியப்பட்டிருக்கிறான் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை பார்த்து நீ எனக்கு தெரியும் அப்படி சொல்றாரு. உனக்கு எனக்கு தெரியும் அப்படி சொல்றதுதான் தேவனால் அறியப்பட்டிருக்கிறது. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு உயர்ந்த மனிதர், நல்ல பதவியில இருக்கவங்க, ஒரு 4 பேர்த்துக்கு முன்னாடி, "அப்பா நீங்க எப்படி இருக்கீங்க? உங்களை எனக்கு தெரியும்ப்பா" அப்படி சொல்லி விசாரிக்கும் போது நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு, எவ்வளவு உயர்வா நம்ம நினைப்போம். அதெல்லாம் பார்க்கிலும் சர்வ வல்லமை உள்ள தேவன் இன்னைக்கு நம்மளே பார்த்து சொல்றாங்க, எனக்கு உன்னை தெரியும் அப்படின்னு சொல்லி. அப்ப ஆண்டவரால் நம்ம அறியப்பட்டு இருக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா, தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களா இருக்கணும். அன்பு கூறுகிறோம் அப்படின்னா, ஒருத்தவங்களை நம்ம நேசிக்கிறோம்னா என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு பிரியமானதெல்லாம் செய்வோம். இன்னைக்கு அததான், தேவனிடத்துல அன்பு கூறுறீங்க அப்படின்னா தேவனுக்கு பிரியமானதெல்லாம் செய்யுங்க. அப்ப தேவனால் நீங்க அறியப்பட்டு இருப்பீங்க. ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.